வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் லாரன்ஸ் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய இருக்கிறது. அவரிடமே பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தோட போறோம்னு பயங்கரமா காங்கிரஸ் கட்சி பிளே பண்ணாங்க அப்படின்னு தான் நாங்கள் பத்திரிகையாளர்கள் பார்க்குறோம். எல்லாம் செய்து ஒரு 28 தொகுதிகள். இதை சும்மா கூப்பிட்டு கேட்டிருந்தாலே கூட 3 தொகுதிகள் கிடைச்சிருக்குமே. ஏன் இவ்வளவு அசுரத்தனமான ஆட்டம்? நீங்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களோ, தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ எப்போதுமே நாங்கள் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே போய் விஜய் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவோ அல்லது அவரை சென்று பார்த்ததோ அல்லது அவரை அழைத்து பேசியதோ கிடையாது. கிரீஷ் சோடங்கர் தொடர்ச்சியாக ஊடகங்களில் சந்திக்கிற பொழுது விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாரு. இல்லை, கிரீஷ் சோடாங்கர் அவர்கள் எப்போதாவது விஜய் தரப்பு நபர்களை அழைத்து பேசினாரா, இல்லை காங்கிரஸ்லேருந்து யாரையாவது அந்த பகுதிக்கு போக சொல்லி பேச சொன்னாரா? எதுவுமே இல்லை. அதிகார தரப்புல இருக்கக்கூடிய யார் அதை செய்யணுமோ அப்படி அந்த நிலையில் இருக்கக்கூடிய யாரும் அதை முன்னெடுக்கல. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ஆர்வம். இப்போ காங்கிரஸ் நீங்க கேட்டீங்க அழகா, காங்கிரஸ்ல நிறைய பேர் இளைஞ நம்ம ஏன் விஜய்க்கு கூட கூட்டணி வைக்கக்கூடாது, நீண்ட காலமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கோம் தமிழகத்தில், நம்ம ஏன் விஜய்க்கு கூட கூட்டணி போகக்கூடாது, இளைஞர்களுடைய சக்தி அதிகமாக இருக்கு, நம்ம அதில் கூட்டணி வைக்கலாம் என்ற ஆர்வம் தெரிவித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் தலைமைக்கு தெரியும், சித்தாந்த ரீதியாக நாம் ஒரு இயக்கத்தை எதிர்கொள்கிறோம், ஒரு பெரிய ஜனநாயக போரை எதிர்கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாம் யார் கூட நிலை நிற்கணும், யாரோடு வலிமையாக நிற்க வேண்டும், எந்த பண்புள்ளவர்களோடு நிற்கணும் உள்ளது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் தலைவர்கள் முடிவெடுத்தார். இதற்கிடையில் நீங்கள் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ, தலைவர் மாணித்தாகூர் அவர்களோ, மற்ற இன்னபிற தலைவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். அது கூட்டணி முடிவான அன்னைக்கு சார் மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு பதிவு போடுறார் முகநூல்ல. அந்த பதிவுல ஒரு சின்ன பையன் கையில ஒரு பொம்மை கார் வச்சிருக்கான், பக்கத்துல ஒரு பெரிய கார் இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள்ங்கிறாரு. கூட்டணி எப்படி சார் கிரவுண்ட்ல செல்லாம? தொடர்ச்சியா நீங்க எதிர் மனநிலை தானே உருவாக்கிட்டே இருந்தாங்க. அதாவது தமிழகத்தில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களோ தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களோ தான் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அது காங்கிரசின் குரலாக செல்வ பிறந்தகை அவர்களையும், இந்த கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய கருத்தை மட்டும்தான் பொதுமக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. இவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் தொண்டர்கள் பணிந்து அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இயல்பு. அப்படி இருக்கின்ற போது 3ஆம் தர 2ஆம் தர தலைவர்கள் பேசுவதை வச்சு கிரவுண்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணிடுவாங்க, அல்ல தேர்தலில் மாற்றி பிடிச்சிருவாங்கன்னு சொல்லக்கூடிய வாதங்கள் அது நியாயமற்றது. ஏன்னா தலைமைக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய இயக்கங்கள் தான் இது ரெண்டும். அதனால காங்கிரஸ் கட்சி நீங்க சொல்றது ஒரு நகைச்சுவையா இருக்கு எனக்கு. தலைமைக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய கட்சிங்கிறீங்க. ஒரு பக்கம் மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி நேரில் போய் பாக்குறாரு. இதெல்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்ட கட்சிங்க. நீங்க எப்படின்னா எங்களுடைய அது கட்டுப்பாடு இல்லைன்னு அதுக்கு பொருள் ஆகிடாது. ஏன் அப்படின்னா இந்தியா கட்டுப்பாடற்ற ஜனநாயகமா இல்ல, அப்படி அல்ல. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். நீங்க பாத்தீங்கன்னா முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல தன்னை யாரும் விமர்சனம் எழுதுவதற்கு அன்னை கட்டுரையாளர்களே இல்லை, ஒரு பத்திரிகையாளர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதில்லை. ஏன்னா நேருவுக்கு மேல அவருடைய ஆட்சி மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அவருடைய செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், யாருமே விமர்சிப்பதற்கு இல்லை. அப்படி இருக்கின்ற போது தனக்கு தானே ஒரு புனைப்பெயரை அவர் ஏற்படுத்தி தன்னுடைய திட்டங்களுக்கு எதிராக, தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக தன்னை விமர்சித்து கட்டுரை எழுதி பிறகு பத்திரிகையாளர்களால் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அப்போ ஒரு விமர்சனம் இருந்தால்தான் அந்த இயக்கம் ஜனநாயகத்தை நோக்கி நகரும் என்பதில் நம்பிக்கை கொண்ட இயக்கம். எங்களுக்குள்ள என்னன்னா, தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உணர்வு இப்படி இருக்குது, ஒரு சில தலைவர்கள் தங்களுடைய குரல்களை ஓங்கி ஒலிக்கிறார்கள், அந்த குரல்கள் கேட்கப்படும், ஆய்வு செய்யப்படும், அதற்கு பிறகு அவர்களை கட்டுப்படுத்தப்படும். அது மாதிரி கட்டுப்படுத்திட்டாங்க, இப்ப அமைதியாயிடுச்சு. நல்ல ஜனநாயகத்துக்கான ஒரு இலக்கணம் சொன்னீங்க சார். ரொம்ப குறிப்பா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பத்திரிகைகளுக்கு கொடுத்த மதிப்பை சொன்னீங்க. அதே காங்கிரஸ் பீரியட்ல தான் எமர்ஜென்சி வருது. இந்திரா காந்தி அவர்கள் பத்திரிகைகள் அச்சுக்கு போறதுக்கு முன்னாடி படிக்கிறாங்க, படிச்ச பின்புதான் பத்திரிகையிலே வர முடியுது. அப்படியும் காங்கிரஸோட பக்கங்கள் இருந்திருக்குல்ல? இல்ல, இப்போ நீங்க ஒரு நெறியாளராக என்னோட கேள்வி கேட்குறீங்க. அந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களை இப்படி பார்த்துதான் பத்திரிகை அச்சிட்டு வெளியிட வைத்தாரா, அந்த சுதந்திரத்தை அவர் பறித்தாரா என்பது நுணுக்கமாக எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்வதை கேட்டு நான் நாளிதழ்கள் தான் முதல் பக்கத்துல கருப்பா பிளைனா விட்ட காலங்கள் அது இருக்கும். எனக்கு பத்திரிகை சுதந்திரத்தை ஒருபோதும் காங்கிரஸ் மதித்து தான் நடந்திருக்கே தவிர எந்த நேரங்களிலும் அதை அடக்கி வைத்ததல்ல, அடக்கி வைக்கவும் செய்யாது காங்கிரஸ். நீங்க கடந்த காலங்களில் எனக்கு அப்படி ஞாபகமே இல்லை. ஒருவேளை
எமர்ஜென்சி காலத்தை விமர்சிப்பதற்காக பல்வேறு பத்திரிகையாளர்கள், பல்வேறு சார்பு பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் ஒருபோதும் பத்திரிகை சுதந்திரத்தை வீணடிப்பதில்லை. பத்திரிகை சுதந்திரம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கு, அது எந்த நிலையிலும் சரி. சார், 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க சொல்றதுபடி கிரவுண்ட்ல ஜெல்லாயிருமா? திமுக காரங்க கரவேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேலை செஞ்சிருவாங்க, பதிலுக்கு காங்கிரஸ் வேலை செஞ்சிருவாங்க, நிறைய பேசிட்டாங்க. மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, மதுரை வடக்கு எங்களுக்கு இருந்தார், பதிலுக்கு தளபதி தரப்பு நாங்க தான் அங்க நிப்போம் போட்டிடுவோம் போஸ்டர் போடுறாங்க. எப்படி கிரவுண்ட்ல ஜெல்லாவும் நம்புறீங்க சார்? நல்ல இணக்கம் ஏற்பட்டுரும் உங்களுக்கு. இது ஒரு பங்காளி, நீங்க அண்ணன் தம்பி மாதிரி தான். கருத்து முரண்பாடுகள் வீட்டுக்குள்ள வரும், ஆனா பகைவன் வந்துட்டா ஒற்றுமையா நின்றும். இதே பங்காளி சண்டையை தான் ஓபிஎஸ் சிபிஎஸ் போட்டாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக போயிட்டார், அதே மாதிரி தான் இது ஒரு பங்காளி சண்டை. நம்ம எடுத்துக்கிட வேண்டியது, நமது குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சண்டைகள், முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் எல்லாம் வருவது இயல்பு. ஆனா ஒரு குடும்ப உணர்வுள்ள 2 அண்ணன் தம்பிகளும் வெளியில இருந்து ஒரு பகைவன் நமக்குள்ள யாரையோ அல்லது நம்ம உறவுகளையோ தாக்க வருகின்ற போதோ அல்லது அபகரிக்க வருகின்ற போதோ ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான். தனக்குள்ள சண்டை இருக்கும், ஆனா தம்பி அடிச்சா பார்த்துட்டு இருக்க மாட்டான். அதே மாதிரி காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணியுடைய சண்டை என்பது ஒரு உணர்வு சார்ந்த சண்டை. இந்த சண்டை இருந்தாலும் தங்களுக்குள்ள உரிமை குரலாக இருக்கலாம். எனக்கு அதிக இடங்களை வாய்ப்பு தாருங்கள், இந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த இடத்தை எனக்கு கொடுங்கள் கேட்பதெல்லாம் இது ஒரு உணர்வு சார்ந்தது. ஒருவேளை ஒரு பாரதிய ஜனதா என்ற ஒரு மதசார்பு ஒரு இயக்கம் எங்களை போட்டியிடுகிறது, நாங்கள் ஒரு மதசார்பற்ற இயக்கமாக இயங்குகிறோம். மதசார்பற்ற இயக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு மதசார்புடைய இயக்கத்தை வர அனுமதிக்க மாட்டோம். இந்த மக்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம். அதெல்லாம் ஒன்றுபட்டு நிற்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுக்கிறோம் அந்த முடிவுக்கு மக்கள் ஒத்துழைத்து வாக்களிப்பார்கள், வேலை செய்வாங்க. சரிப்பா, ரொம்ப குறிப்பா நீங்க கேட்டீங்க, ஒரு வலுவான அணி, தொடர் வெற்றியை பதிவு செய்த அணிங்கிறேன் நான். 2019, 21, 24 இந்த அணிக்குள்ள ஏன் தேமுதிக, ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைப்பு? அப்ப அணி பலவீனமாக இருக்கா? தேர்தலை சந்திக்கிறதுல சிறு தயக்கம் இருக்காங்க. இல்ல, நீங்க கூட்டணி சேர்வதை அப்படி பார்த்துடக்கூடாது. ஒரு இயக்கம் மக்களுக்கான சேவைகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. இந்த கட்டத்திற்கு எது தேவை என்று உணர்ந்து செய்கின்ற ஒரு கூட்டணி அமைந்திருக்கு. அந்த கூட்டணியோடு நான் என்னை இணைத்துக் கொள்வேன் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி. அது நான் சொல்றது தேமுதிகவினுடைய நல்ல முயற்சி. இல்ல, அதுதான் கேள்வி மட்டும் கேட்கிறேன் சார். காங்கிரஸ் உறுதியாக இருக்கு, பாஜக கம்யூனிஸ்டுகள் உறுதியா இருக்காங்க, பிசிக உறுதியா இருக்காங்க. தேமுதிக அதே போன்று பாஜக எதிர்ப்பு இயக்கமா? நீங்க நேற்று வரை ஒரு மதசார்பற்ற அணின்னு உருவாக்கி இருக்கீங்கல்ல, ஒரு வலுவான கூட்டணி. நான் அதுதான் சொன்னேன், எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். மதசார்பு இயக்கங்களை ஏற்பதில்லை, நாங்கள் அதை கடுமையாக களத்தில் எதிர்த்திருக்கிறோம், வலிமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு எந்த கூட்டணி, எந்த இயக்கங்களுடைய சேவை தேவை என்பதை தற்போது தேமுதிக உணர்ந்திருக்கிறது. அதனால அந்த அணியோடு அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அது ஒரு நியாயமான இதுதான். சில நேரங்களில் சில விஷயங்கள் கண்ணை மறைத்து விடும். எதற்காக அந்த அணியோடு இன்று வரை இருந்தார்கள் என்பது தெரியாது. இன்றைய சூழலில் அவர்களுக்கு தெரியுது, தமிழக உரிமைகளை காக்க, தமிழக மக்களை காத்துட்டோம்னா நாம கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இணைந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு பிரேமலதா அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதன் முயற்சியாட்டு இந்த கூட்டணியில் அவங்க இணைந்திருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க தமிழகம். இதுல இன்னொரு கோணம் கூட சொல்றாங்க சார், காங்கிரஸ் ஒருவேளை வெளியே போயிடும், காங்கிரஸ் இல்லாமலும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு காட்டுறதுக்கு தான் ஓபிஎஸ் போன்றவர்கள் உள்ள வந்தாங்க, தேமுதிக உள்ள இணைச்சுக்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் திமுகவுக்கு பெரும் சுமையை தந்துருச்சு. ஒரு 28 சீட்டு வாங்கிட்டீங்க, ஒரு எம்பி வாங்கிட்டீங்க, உங்களை காட்டி தேமுதிக ஒரு எம்பி வாங்கிட்டு போயிட்டாங்க, ரொம்ப பெருசா பிளே பண்ணிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு தரப்பு விமர்சனம் வருது. அதே விமர்சனங்கள் வருவது தானே அரசியல். உங்களுக்கு மனித வாழ்க்கையில் விமர்சனம் இல்லைன்னா நியாயங்கள் கிடைப்பதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அமைவு என்பது ஒரு சித்தாந்த போர். நீங்க மதசார்புடைய ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய, அதிகாரங்களை வச்சு பணங்களை வச்சு துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு மதவாத கட்சி இந்த தமிழகத்தை கபலீகரம் செய்வதற்காக முயற்சிக்குது. இதற்கு எந்த சூழலையும் ஈடுகொடுத்து விடக்கூடாது என்பது இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய எண்ணம். அதனால தான் நாங்கள் ஒரு எக்கு கோட்டை மாதிரி உறுதியா இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஜனநாயகை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணியோடு நான் தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒரு இயக்கங்கள் எங்களை தன்னை இணைப்பதற்கு விருப்பம் தெரிவித்தால் அதை சேர்ப்பது தான் ஜனநாயகம். நீங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக ஒருவர் நான் ஜனநாயக கடமையாற்ற இந்த மக்களுக்காக உழைக்க வருகிற என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவரை மறுப்பது நியாயமல்ல. அதுதான் எங்களுடைய பார்வை. அதனாலதான் அந்த கூட்டணி வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய கூட்டணியாக இன்றைய தமிழகத்தில் உருவாயிருக்கு. சரி, இப்ப கிட்டத்தட்ட 20-21 கட்சிகளுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஒரு ஓவர்லோடா தெரியுது வெளியில இருந்து பாக்குறதுக்கு.
அவ்வளவு வரை திருப்திப்படுத்திட முடியுமா திமுக கூட்டணியில? முதல்ல சீட்டு ஷேரிங்ல எல்லா விஷயத்திலையும் இந்த கூட்டணி கடைசி வரை அப்படியே ஒரு பிளவு இல்லாம சிக்கல் இல்லாம கொடுக்கிற இடத்தை வாங்கி கொள்ளக்கூடிய சூழல்ல இருப்பாங்களா? அதுதான் சொன்னேன், இடங்களுக்கான போட்டி அல்ல இங்க கொள்கைக்கான போட்டி, தமிழகத்தை வாழ்விப்பதற்கான போட்டி. நீங்க அதை சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் சீட்டு வேணும் வெளிப்படையா பேரம் இல்ல, நீங்க கேட்பது உரிமை இருக்கு, கேட்கலாம். ஆனா இடங்களை குறைத்தார்கள் அல்லது கூட்டி தரவில்லைன்னு சொல்லிட்டு கூட்டணியை முறிப்பது எங்களுடைய சிந்தனை. எங்களுக்கு சித்தாந்தம், எங்களுக்கு மதவாதத்திற்கான ஒரு இயக்கம், உறுதியா நிற்கக்கூடிய இயக்கத்தோட தான் நாங்க நிக்க முடியும். களத்துல உறுதியா நிக்கிறாங்க, அவர்களை எதிர்கொள்வதில் உறுதியா இருக்கிறாங்க, அந்த இயக்கத்தோட தான் நாங்க கூட்டணி சேர முடியும். எங்களை பொறுத்தவரையும் மதவாதம் இந்தியாவிலே காலுண்டு கூடாது. அதிலும் குறிப்பாக தமிழக மக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிற ஒரு பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாது, சமரசம் செய்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம். அது இடங்களில் எண்ணிக்கை குறைந்தாலும் கூட அது இரண்டாவது விஷயம். எங்களுக்கு அதிகாரம் மட்டுமல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு இந்த தேசம் சித்தாந்த அடிப்படையில் காந்தியத்தையும் ஜனநாயகத்தையும் போற்றுகின்ற ஒரு சித்தாந்தம் நிலை நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணி. அதனாலதான் நாங்க எங்களுக்கு திருப்தி குறைவுதான், எங்களுக்கு இடங்கள் குறைவாக கிடைக்கப்பட்டது, எங்களுக்கு முழுமையான திருப்தி குறைவுதான். ஆனால் சித்தாந்தத்தில் நாங்கள் வெல்லணும்னு நினைக்கிறோம். இடங்கள் எண்ணிக்கைக்காக வேண்டி நாங்கள் போட்டியிடவில்லை. எங்களுடைய போட்டி இந்த நாட்டில் ஜனநாயகம் தளித்தகணும், இந்த தேசத்தினுடைய உரிமைகள் காக்கப்படணும். இதற்கு அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட காமராஜர் ஆட்சி அமைப்புங்கிற கனவுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க. கனவை சொல்லுங்கன்னு சொல்றாரு முதல்வர், வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்றாரு, உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிறார். காங்கிரஸ் ஒரு கனவை சொல்றீங்க, காமராஜர் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு ஆட்சி இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க, எல்லா கனவையும் முற்றுப்புள்ளி வச்சு எங்களுடைய உறுதியான நோக்கமும் எங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் தமிழகத்தில் காமராஜருடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். 28 சட்டமன்ற அதுல நாங்க வேற்று சிந்தனையே இல்ல. நான் தான் சொல்றேன், காமராஜர் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுல இருவேறு கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகத்தை காக்குவ தேர்தல், உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல். இதுல நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட அணி சேர்வதுதான் சரியானது என்பதை நாங்கள் முடிவெடுத்து செய்கிறோம். நாங்கள் காங்கிரஸ் மூவண்ண கலர், இந்த மூவண்ணத்தை தூக்கி பிடித்து காமராஜருடைய சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைப்பதற்கு இன்னும் நாங்கள் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. அதை உழைத்து அந்த நிலைக்கு எங்களை வளர்த்து எடுத்து கொண்டு வந்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க போறோம். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அது எங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை தான். ஆனா இன்றைக்கு நாங்கள் ஒரு மதவாதத்தை இங்க அனுமதிக்க முடியாது. அதுதான் எங்களுடைய முதல். சார், தமிழக வெற்றி கழகம் விஜய் சப்ஜெக்ட் வந்துடுறேன் சார். நீங்க ரொம்ப பிரியப்பட்ட சப்ஜெக்ட்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க முகத்திலே அந்த புன்னகை தெரியுது. தொடர்ந்து நீங்க விஜய்க்கு சிக்னல் கொடுத்து காங்கிரஸ் அவரை பலவீனப்படுத்திடுச்சோன்னு தோணும். நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு 18% ஓட்டுங்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொரு பக்கம் நேரில் போய் பார்க்குறாரு, கிரீஸோடங்கிற அங்கீகாரம் செய்கிறாரு. இவ்வளவும் செய்து தமிழக வெற்றி கழகத்தோடு நீங்கள் கூட்டணிக்கும் போல நம்ப வைத்து ஏமாத்துறதுன்னு சொல்லுவோம்ல, அதை விஜய்க்கு செஞ்சிட்டீங்களோ? இல்லை, நாங்கள் எப்போதுமே அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கல. நாங்கள் விஜய் அவர்களுக்கு நீங்கள் இயக்கம் துவங்குங்கள், நாங்கள் உங்களோடு அணி சேர்வோம், நாம் தமிழகத்தை வென்றெடுத்தலாம், நாங்கள் எப்போதுமே அவருக்கு நம்பிக்கை கொடுக்கவில்லை. அவர் இன்றளவும் திரையுலகத்தில் இருந்தார். இந்த தமிழக மக்களோட ஒரு ஜனநாயக கடமையாற்றணும், தமிழக மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும் என்று அவர் நினைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார், ஒரு கட்சியை துவங்கினார். அதற்கு தொண்டர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதெல்லாம் நாங்களும் வரவேற்கிறோம். ஒரு இயக்கம் துவங்கியதை நாங்கள் வரவேற்கிறோம். தேவையான தேவைதான். தமிழகத்தில் ஒரு இயக்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஒரு நச்சு பாம்பு விழுங்கி ஆயிட்டு, அப்போ இன்னொரு இயக்கம் தேவையான தேவைதான். மாற்று சிந்தனைகளுக்கு இங்க தேவை இருக்கு. அதுல விஜய் அவர்கள் ஒரு இயக்கம் தொடங்க நாங்கள் ஆதரிக்கிறோம், அதோட தவறு கிடையாது. ஆனால் அவருடைய சிந்தனை, அவருடைய அனுபவம் எப்படி அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நிறைய கேள்விகள் இருக்கு. காங்கிரஸ் இயக்கம் அவரோடு அணி சேர்வதை எப்பவுமே அவருக்கு வாக்கு கொடுக்கல, அவரை நம்ப வச்சு ஏமாற்ற ஒன்றும் இல்லை. அவர் எதிர்பார்த்திருக்கலாம் காங்கிரஸ் இயக்கம் நம்மளோடு இருந்தா நல்லது என்று அவர் நினைத்திருக்கலாம். காங்கிரஸ் பேர வலிமைக்காக மட்டும்தான் விஜயை பயன்படுத்தினார். வெளி உலகத்தில் எப்படி காங்கிரஸ் திமுகவிடம் தன்னோட பேர வலிமைக்காக விஜயை பயன்படுத்த எப்போதுமே நாங்க விஜயை பயன்படுத்தல. இங்க அதாவது தவறான கோணத்தில் பத்திரிகையாளர்களும் பொதுஜன மக்களும் நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. எப்போதுமே நாங்கள் விஜயை சென்று பார்க்கவில்லை, விஜயை அழைத்து பேசவில்லை. இல்ல, அதுதான் நான் சொல்றேன் சார். பிரவீன் சக்கரவர்த்தி யார்? அவர் போய் பார்க்கிறார்ல, இல்லத்துல போய் பார்க்கிறார்ல, நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்ல, என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமை. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு பேச்சாளராகவோ அல்லது அவர் சென்று பேசுவதற்கு அனுப்பப்பட்ட தூதுவரோ அல்ல. இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி, அவர் இதுக்குள்ள நான் ஒரு கிளை கேள்வி வச்சாதான் நீங்க இன்னும் விளக்கமா சொல்லுங்க. ஒரு செங்கோட்டையன் சாதாரணமா போய் ஒரு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவில்லத்துல அஞ்சலி செலுத்த போகிறார். அந்த கார்ல ஓபிஎஸ் இருக்காரு, அங்க டிடிவியை சந்திக்கிறார். மறுநாளே அந்த கட்சி அவரை கட்டம் கட்டுறது, கட்சியை விட்டு நீக்கிறாங்க. சரி, செங்கோட்டையன் அவர்களை நீங்க விஜயை சந்திச்சுட்டு வந்தாலும் காங்கிரஸ்ல இருந்துக்கலாம்,
நாளைக்கு மோடியை போய் சந்திச்சுட்டு வந்தாலும் காங்கிரஸ் இருந்துக்கலாம். இல்ல அப்படி இல்ல. சசி தரூர் ஏற்கனவே உங்களுக்கு பாஜகவுடைய குரலா பல இடங்கள்ல பேசுறாரு. இது ஜனநாயகம் ஒரு ஆபத்தான ஜனநாயகமா இருக்கு. இல்ல இதுல என்னன்னா கருத்து சுதந்திரம் நாங்க அதான் சொன்னல எங்கேயுமே நாங்க தடுக்கிறது இல்லை, எந்த குரல் வலையும் பிடிக்கிறது இல்லை. கருத்து சுதந்திரமாக சிலர் ஒரு எழுச்சி பெருக்கில் சில வார்த்தைகளை உமிழ்கிறார்கள், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அதற்காக தண்டிக்க வேண்டியப்பட வேண்டியவர் அல்ல. ஜனநாயகம் என்ன, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு இயக்கத்தில் இருந்து ஒரு மாற்று சிந்தனை இருந்தா அந்த சிந்தனையை அவர் சொல்வதில் தப்பு கிடையாது. நீங்க தமிழகத்துல ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் எவ்வளவோ சிந்தனை வேறுபாடுகள் இருந்து, செயல் திட்டங்களில் வேறுபாடு இருந்து, அதெல்லாம் கலைந்து ஒற்றுமையாக கடைசியில என்றைக்காவது காமராஜர் ராஜாஜி அவர்களை வசைப்பாடி இருக்கிறாரா? அல்ல ராஜாஜி அவர்கள் காமராஜர் வசை கிடையாது. கருத்து மோதல் நிறையவே இருந்தது. ஆனா அதுல இருந்தெல்லாம் நல்ல கருத்துக்களை எடுத்து இன்றைய காலகட்டத்தில் எதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை தான் செய்வார்கள். இன்றைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களாலோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களாலோ தலைவர் செல்வப்பிரதை அவர்களாலோ அனுப்பப்பட்ட தூதுவர் அல்ல. அவர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவரை சென்று பார்த்திருக்கிறார். அது தவறும் கிடையாது. ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் கனிமொழி இவர்கள் எல்லாம் சேர்ந்து சந்திக்கிறது வேற இல்ல, அது நிகழ்ச்சி அல்ல, அது நிகழ்ச்சி அல்ல. விமான நிலையத்தில் வச்சு இவர்கள் எல்லாம் சந்தித்து பேசி இருக்கிறார்கள். கூட்டாக சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதை பதிவிட்டு இருக்கிறார்கள். நீங்க போட்டோ எடுப்பது பெரிய விஷயம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்தாங்க என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை கடந்து தன்னுடைய பதிவுல தன்னுடைய பக்கத்துல பதிவிடுறது என்பது அது ஒரு அரசியல், அது நாகரிகம். அது நாகரிகம். நீங்க தேர்தல் நேரத்துல இதுவும் தேர்தல் நேரம் தான். இல்ல இதுவும் தேர்தல் நேரம் தான். நாங்க பாரதிய பாஜகவும் கூட்டணி போகணும் பேச்சு இல்லையே. நீங்க விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மனுநீதிக்கு எதிராக, இந்த RSS கொள்கைகளுக்கு எதிராக, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அவர் கொடுக்கிற குரல் ஒரு வலிமையான குரல். யாரும் அவருக்கு நிகர் இல்லை என்கின்ற அளவிற்கு வலிமையான கருத்துக்களை இந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வச்சுட்டு இருக்கக்கூடியவர் தான் தொல் திருமாவளவன். அந்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு சேர்ந்து கூட்டாக புகைப்படம் எடுத்து அதை பதிவிடுகிறார்கள். அது ஒரு நாகரிகம். நீங்க கொள்கை ரீதியாக நாங்கள் வேறுபாடாக இலங்கை சென்றிருக்கிற பொழுது அவர்கள் ராஜபக்சவே சந்திச்சிருக்காங்க. அது வேறு. நீங்க அதாவது அரசியல் ரீதியாக இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்துல இந்த புகைப்படம் எடுத்து தன்னுடைய இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள. காங்கிரஸ் கட்சி யாரு பக்கம் போகுதுன்னு ஒரு விவாதம் இருக்கு ஊடக வெளிச்சத்துல. நீங்க காங்கிரஸ் கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ கிரீஸ் சோரந்தர் அவர்களோ விஜய் கட்சி வளர்ந்துருக்குன்னு பேச வேண்டிய தேவை என்ன? இல்ல விஜய்க்கு நாங்க இப்ப விஜய் கட்சி வளர்ந்துருக்குன்னு நாங்க எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பேசுறோம். நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க மூன்றாம் தர இரண்டாம் தர தலைவருடைய வாக்குகளை புரட்சியை எப்பவுமே தலைமை செய்யாம கீழ இருந்து செய்ய வச்சாங்க. நீங்க இப்ப எல்லா இயக்கங்களிலும் இந்த மாதிரி பேச்சுகள் எழும்பும். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை எப்படி வசைப்பாடினாரு? தற்கொலை என்று யார சொன்னாரு? எடப்பாடியை சொல்லல. இந்த எடப்பாடியை கூட நாங்க கூட்டணி வைக்கிற ஒரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாரு? ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு தகுதி இல்லாத எடப்பாடியை கூட நாங்க கூட்டணி வைப்பதுன்னு இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீங்க இது காலகட்டத்தில் சிலர் மாற்றிக்கிடுவாங்க தன்னை. அது எங்களுடைய இயக்கத்தோட ஒப்பிட முடியாது. எங்களுடைய இயக்கம் எப்போதுமே அவருக்கு உத்தரவாதம் கொடுக்கல, அவங்களை வசைப்பாடல்ல. ஒரு இயக்கம் ஒருவர் துவங்கி இருக்கிறார், இளைஞர்களுடைய எழுச்சி அவர் பக்கம் அதிகமா இருக்கிறதாக காண முடியுது. இதை பற்றி பேசியிருப்பாங்க, பேச தவறு கிடையாது. நல்ல ஜெல்லா தான் இருக்கீங்க. டிஎம்கே காங்கிரஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஓகே, அடுத்ததா தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக வர சட்டமன்ற தேர்தலில் எதை மையப்படுத்தி காங்கிரஸ் பிரச்சாரம் செய்ய போகுது? எதை மையப்படுத்தி மக்களை சந்திக்க போறீங்க? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சாதனையா அல்லது மோடி அரசோட? இது வெறும் மு.க. ஸ்டாலினுடைய சாதனையை நீங்க பார்க்க கூடாது. ஓகே, இந்த இந்தியா கூட்டணியுடைய சாதனை. இது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தலைமையில் ஆட்சி செய்து தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவருடைய சீரிய ஆட்சியில மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த திட்டங்கள் ஒரு தனிநபர் நினைத்து கொண்டு வந்த திட்டங்கள் அல்ல. இது கூட்டு முயற்சி, இது கூட்டாட்சி தத்துவத்தில் கீழே இயங்கக்கூடியது. எல்லா இயக்கங்களும் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தொல் திருமாவளவனோட நமக்கு விசிகாவினுடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு சட்டமன்ற நிகழ்வில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். காலனி என்கின்ற பெயர்களை இழுக்காக பார்க்கிறார். அந்த பெயரை மாற்ற வேண்டும். தமிழகம் முழுக்க காலனி என்ற பெயரை மாற்றுவது, சேரி என்ற பெயரை மாற்றுவது சால சிறந்தது என்று சொல்கிறார். அதை உடனடியாக முதலமைச்சர் அந்த அவையிலே சொல்றாரு, அது மாற்றப்பட்டு தகுந்த பெயர்கள் வைக்கப்படும் என்று சொல்கிறார். இதுதான் இது ஒரு உடனே திராவிட முன்னேற்ற அதுக்கு எதிராக நிற்கவில்லை. கூட்டணி இயக்கங்கள் மக்கள் சார்ந்த விஷயங்களை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை எப்போதெல்லாம் முன்னெடுக்கிறார்களோ அதற்கெல்லாம் செவிசாய்த்து அதற்கு ஏற்றா போல அதை செய்து கொடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சிகள் திருப்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா திருப்தியா இருக்கிறோம். அப்புறம் ஏன் ஒரு வேங்கவயல் சம்பவத்துக்கு ஒரு போராட்டம் நடக்குது? சாம்சங் போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் முன்னெடுக்கிறாங்க. அந்த ஆட்சி காலத்திலே சொல்றேன், சாம்சங் போராட்டத்தை கண்டிப்பா கம்யூனிஸ்டுகள் முன்னெடுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மாநாட போய் விசிகா நடத்த. ஒருவேளை காங்கிரஸ் கொடுக்கிறது மட்டும் நிறைவேறதா? காங்கிரஸ் பெருசா போராடல. இல்ல, இது
இதுதான் ஜனநாயக உரிமை. நீங்க இங்கதான் பார்க்கணும், இந்த இயக்கத்தினுடைய வலிமை இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க உள்ளுக்குள்ள சில மாறுதல்களை, மக்களுக்கான தேவைகளை முன்னெடுப்பது, போராடுவது என்பது ஒவ்வொரு இயக்கங்களும் தலையாய கடன். அந்த கடமை அந்தந்த இயக்கங்கள் செய்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா குளச்சல் பகுதியில் கூட ஒரு மதுக்கடைக்கு, டாஸ்மார்க் மதுக்கடைக்கு எதிராக நான் போராடினேன், உண்ணாவிரதம் இருந்தேன், போலீசாரால கைது செய்யப்பட்டேன். நான் காங்கிரஸ்காரன். நீங்க மாற்றப்படல, மாற்றுவதற்கான முன்னேற்பாடுகள் நடந்திருக்கு. இப்ப நீதிமன்றத்துல இருக்கு. நான் நீதிமன்றத்துல அதை வழக்கு. அதுதான் கேட்கிறேன், தோழமை கட்சி இவ்வளவு போராடுறீங்க, அதுக்கு செவி சாய்த்திருக்கணும்ல திராவிட. நீங்க நாம போராடி இருக்கிறோம், அதற்கு சாதக பாதகங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க அதுக்கு சாதகமும் இருக்கு. நான் இன்றைக்கு ஒரு கடைநிலை தொண்டன், நான் மக்கள் அதிகாரத்துல இல்ல, இதுல நிறைய விமர்சனங்கள் ஏற்படும். ஒரு கடைநிலை தொண்டனாக ஒரு மக்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கு, இதனால இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதனால இந்த பகுதியில் இருந்து இதை மாற்றணும், வாகன ஓட்டிகளுக்கு இடையூறா இருக்கு, இதை மாற்றணும் என்று கேட்பது என்னுடைய உரிமை. அதற்காக நான் போராடி இருக்கிறேன். அது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கோம். காவல்துறை எனக்கு உத்தரவு தந்தார்கள், குறுகிய காலத்தில் எடுத்து மாற்றணும். இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் இருக்குது. நீதித்துறை நல்ல முடிவை தரும் நம்பிக்கை இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நீதித்துறை தலையிட்ட பிறகு அரசு உடனடியாக அதுல தலையிட்ட அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு நாங்க திங்கள் நகர் பேரூராட்சிக்குள்ள ஒரு மதுக்கடை இல்ல. எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வெற்றி தான். அது சார் நிறைவா ஒரு கேள்வி சார், கிரவுண்ட் பார்த்திருப்பீங்க, அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கா, அல்லது மக்கள் அந்த நலத்திட்டங்களால ஒன்றுபட்டு முதல்வர் சொல்றாரு 200 வெல்வோங்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாங்க 210ங்கிறாரு, விஜய் சொல்றாரு வீட்டுக்கு வீடு விஜய் தான், வீடுதோறும் விஜய் தான் வருவாங்க பாருங்க, அப்படியே எல்லாரும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வருவாங்க பாருங்க. களம் எப்படிதான் இருக்கு? நீங்க ஒரு தீவிரமான களப்பணியாளர், கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண பார்த்ததுல எப்படி பாக்குறீங்க? நாங்க களத்துல மக்களை சந்திக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் அணி, இந்த இந்தியா கூட்டணி வலுவா இருக்கணும்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. இந்த அணி வெற்றி பெற்றால் தான் தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் நம்புறாங்க. அதுக்கு உதாரணம் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள்ல கையெழுத்திட்டு விவசாயிகள் எவ்வளவு கொடுமைப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல என்ஆர்சி, சிஏஏ சட்டங்களுக்கு கையெழுத்திட்டாங்க. இப்படி எத்தனையோ சட்டங்கள், இந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு அவர்களுக்கு கூட துணை நின்று கையெழுத்திட்டவர் தான் அதிமுகவினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள். எடப்பாடி கட்சி அடகு வைத்து விட்டார். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு? எடப்பாடி நினைத்தால் கூட பிஜேபி இருந்து வெளியே வர முடியாது, ஏன்னா சிறைக்கு தான் போனோம், அப்படி மிரட்டி வைத்திருக்கிறாங்க. அதனால எடப்பாடி வாய்க்கு வந்தபடி திமுக 200 சொன்னா அவர் 210 சொல்லுவாரு. திமுக 5000 மக்களுக்கு உதவி தொகை கொடுத்தா அவர் கருணை தொகை 10,000 தாருங்கள. நீங்க கருணை யாருக்கும் வேண்டாம். தமிழக மக்கள் கருணை வாங்கக்கூடிய அளவுக்கு அடிமைகள் அல்ல. மக்களுக்கு உரிமையை கொடுக்கிற ஒரு இயக்கத்தோட தான் மக்கள் நிற்பாங்க. கருணை பார்க்கிற இயக்கங்களோட நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க எங்க பார்த்தாலும் எதுக்காக கருணை வேணும்? நம்முடைய நாடு, நாம உழைக்கிற பணத்தை வரி கட்டுறோம். இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கு. அந்த தேசத்துல அவர் சொல்றாரு கருணை கொடுக்கிறாரா, கருணை தொகை வாங்குவதில்லை. அது எப்பவுமே என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 5000 சொல்லிட்டேன்னா அதுக்கு டபுளா சொன்னா மக்கள் வாக்களித்துவாங்க, ஏதோ விலை கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த இவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறாது. அதற்கு காங்கிரஸோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ எப்போதும் ஒத்துழைப்பு கொடுக்காது. எங்களுடைய போர் சித்தாந்த போர். இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம், தமிழக உரிமைகளை காப்போம், மக்களுக்காக நலத்திட்டங்களை செய்வோம் உள்ளதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இதை மட்டுமே சொல்லி இதை மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க, நாங்க நான் முதல்வன் திட்டம் மூலமாக படித்து இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு மாணவர்களும் பேசுகிற போது நமக்கே பூரிப்பா இருக்கு. அதனால நல்லாட்சி தான் நடந்திருக்கு. இந்த ஆட்சி தொடரும். மத்திய அரசு எத்தனையோ முட்டுக்கட்டைகளை போட்டாங்க. கல்வி நிதி தரல, நீங்க பேரிடர் காலத்துக்கான முறையான நிதி தரல, 100 நாள் வேலை வாய்ப்புல நிதியை தரல, எத்தனையோ முட்டுக்கட்டை போட்டார்கள். ஆனாலும் தமிழகம் இன்றைக்கு சீரும் சிறப்போட உயர்ந்த நிலைக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர எங்கேயுமே மக்களுக்கு அவதிப்பட விடல. அதனால இந்த மக்கள் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். நல்ல வெற்றியை பெறும். மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில தான் தமிழக ஆட்சி நடக்கும். ரொம்ப நன்றி. நிறைவான ஒதுக்குறீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணல்ல விரிவாக பேசுகிறேன். கண்டிப்பா நன்றி.